இதை உங்க மனைவிமார்கள் கிட்ட கொடுத்து பாருங்க, நகையை கூட என்ன பண்ணுவாங்க, உங்க வளையல், சிமிக்கி, தொங்கட்டான் எல்லாத்தையும் இதுக்குள்ளதான் போட்டு. ஆன்லைன் குடும்பத்தின் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள், என்னோட வயசுல மூத்தவங்க, என்னோட வயசுல இளைய பிள்ளைகள், அக்காமார், அண்ணன்மார், தங்கச்சிமார்கள், தம்பிமார்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். என்னோட டெஸ்டிமோனி, ஒரு சாட்சி சொல்லி அதில் ஒரு என்ன சொல்லுவாங்க, இந்த சீரியலில் தொடரும் அப்படின்னு போட்டு முடிக்கிற மாதிரி ஒரு முஸ்லீம் நண்பர் என்ன ஒரு சிக்கலில் மாட்டி விட்டாப்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அதுக்கு என்ன மாதிரி சிக்கல் அப்படின்றத என்ன பண்ணுறேன், இந்த வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கேன். ஓகே இருங்க, அதுக்கான எவிடன்ஸ் எடுத்துகிட்டு வரணும். கீழே வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன், கீழே போய் எடுத்துகிட்டு வரேன். அதாவது அந்த முஸ்லீம் நண்பர் பார்த்தீங்கன்னா ஒரு ரகசியம், சார்லஸ் ஆகிய உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் இருக்கட்டும், நீங்கள் வெளியே என்ன பண்ணிடாதீங்க, யார்ட்டையும் சொல்லிடாதீங்கன்னாப்புல. இருந்தாலும் நான் ஆதாரத்தோட என்ன பண்ணுறேன், பக்கத்தில் போட்டிருக்கேன் பாருங்க, இந்த பில்லு தான். என்ன போட்டிருக்கேன், மிஸ்டர் ஒரு அண்ணனோட பேர், கோப்ளிகண்ட் ரெக்கவரிங் ஹேண்ட்ஸ், 700 பாக்ஸு, 750 ml பிரிண்டிங், ₹5.75, மொத்தம் 4025 ரூபாய். டை காஸ்ட்டு 200 ரூபாய், மொத்தம் 4225 ரூபாய். 14ஆம் தேதி என்ன, பைசஸ் ஹேசன் ட்ரேடர்ஸ். ஓகே, இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2-3 வீடியோக்கள் தெரியும். இந்த பாத்திரம்லாம் இருக்கு, சமையல் வேலை, டெய்லி வீடு இல்லாதவங்க, அப்புறம் மருத்துவமனையில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், இலவச விலையில்லா உணவு. அதுக்கு பாக்ஸ், இந்த பாக்ஸோட விலை தான் இப்போ நீங்கள் பார்த்தது. சரி, அவரு என்ன சொன்னாப்புலன்னு கேட்டிங்கன்னா, அதோட அந்த பாய் ஒரு வேலை பண்ணாப்புல, அதை வீடியோ எண்டில் என்ன பண்ணுறேன், ஆதாரத்தோட போட்டு விட்றேன். இந்த பாக்ஸு இப்போ நல்லா இருக்கேப்பா, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். யாருக்காவது ஒருத்தர் கொடுத்தா கூட ட்ராக்ஸ் ஊழியம் மாதிரி, நம்ம கிறிஸ்டியானிட்டியில் தெரியும் இல்லையா, ட்ராக்ஸ் என்ன இருக்கும், பாவ மன்னிப்பு, மனம் திரும்புதல், அப்புறமா ஏதோ ஒன்று இருக்கும். ஆமாம், வாக்குத்தத்த அட்டை மாதிரின்னு வச்சிங்களேன். வாக்குத்தத்த அட்டையில் என்ன இருக்கும், நம்புவதற்காக, அப்புறம் இப்படி டபுள் பிரிண்டில் இருக்கும். சரி, வாக்குத்தத்த அட்டை இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்களும் நானும் எல்லாரும் என்ன பண்ணுவோம், அவங்கவுங்க சர்ச்சில் எடுத்துகிட்டு நம்ம பைபிளில் 1 வருஷம் ஃபுல்லாக வச்சுருப்போம், ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் அப்படின்ட்டு. ஒரு சில சபைகளில் வாக்குத்தத்த அட்டை என்ன பண்ணுவாங்க, பிரேம் பண்ணி கொடுப்பாங்க, அதையும் நம்ம வீட்டில் மாட்டி வச்சுருப்போம். அது ஓகே. ஆனால் அந்த ட்ராக்ஸ் ஊழியம் இருக்குது பார்த்தீங்களா, இதே கான்செப்ட் தான். நம்ம எப்படி சர்ச்சில் வாக்குத்தத்த அட்டை வாங்குறோமோ அதே கான்செப்ட் தான் ட்ராக்ஸ் ஊழியமும். ஆனால் அதில் என்ன நடக்கும்னா, ஒரு 100 பேர்கிட்ட அந்த ட்ராக்ஸை கொடுக்குறோம் அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்காய் பிறந்தார், மரித்தார், 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார், இப்போ உன் கூட இருக்காப்ல அப்படின்ற மாதிரி கொடுக்குறோம்னா, அந்த 100 பேர்ல 90 பேர் கசகி போட்டு போயிடுவாங்க. மீதி ஒரு 10 பேர், அந்த 10 பேருக்காக இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்களும் நானும் மிஷனரி ஊழியத்துக்கு, ட்ராக்ஸ் மினிஸ்ட்ரிக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், இன்னைக்கு வர ஃபண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எங்க அப்பா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எங்க அப்பா என்ன பண்ணுவாங்க, மிஷனரி ஊழியம், ட்ராக்ஸ் ஊழியத்துக்கு இன்னைக்கு வர ஃபண்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதே கான்செப்ட் தாங்க இதுவும். இந்த மாதிரி நம்ம பிரிண்ட் அடிச்சு ஒரு இதுல சாப்பாடோட கொடுக்கும் பொழுது, ஒரு பேசிக்கா பாத்தீங்கன்னா, இந்த டப்பாவை நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா, இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்க தூக்கி போட்டாலும் போடுவீங்களே தவிர நான் தூக்கி போட மாட்டேன். இந்த மாதிரி எனக்கு இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்க சாப்பாடு குடிக்கியா, நான் பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறேன், இல்லை ரோட்டில் போய்கிட்டு இருக்கேன், நான் வாங்கிப்பேன். ஒரு டப்பா இல்லை, கூட ஒரு டப்பா கொடுங்கன்னு என்ன பண்ணுவேன், வாங்கிக்கிட்டு அதில் இருக்கிற சோத்தை தின்னுபிட்டு
நல்லா என்ன பண்ணுவேன், கழுவி என்னோட வீட்டு கிச்சன்ல இருக்கும் இந்த பாக்ஸ். நான் சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவன் கிடையாது. இருந்தாலும் அப்போ அடுத்த வேளை உணவுக்கு கஷ்டப்படுற மக்கள், வீடு இல்லாதவங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த பாக்ஸை தூக்கி போடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? தூக்கி போட மாட்டாங்க. கட்டாயம் தூக்கி போட மாட்டாங்க. இதுல இருக்கிற வார்த்தை வேணா அவங்களுக்கு படிக்க தெரியாம இருக்கலாம். ஆனா இப்ப என்னப்பா இது, நேத்து உனக்கு சாப்பாடு கொடுத்தாங்களா, என்னையாமல கூப்பிடல அப்படின்னு வீடு இல்லாதவர் என்ன பண்ணுவாரு? பாலத்துக்கு கீழேயோ இல்ல பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயோ படுத்திருக்கிறவரு அவரோட நண்பர் அவர்கிட்ட என்ன பண்ணுவாப்ல, என்னென்ன எழுதியிருக்கு அவருக்கு படிக்க தெரியும். அப்போ ஒரு வார்த்தை பல பேருக்கு என்ன ஆகும்? சென்றடையும். இது மாதிரி என்ன பண்ணலாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல, அதுக்கு தான் இப்ப ஃபுல்லா அடிச்சு வச்சிருக்கேன். இதுல என்ன சிக்கல், அந்த பாய் வந்து என்ன மாதிரி சிக்கல்ல மாட்டி விட்டாப்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் முதல்ல என்ன நினைச்சேன்னா, இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க நீங்களே ஒரு 50 பேர் இல்ல 100 பேருக்கு இந்த மாதிரி சாப்பாட்டுக்கு ஸ்பான்சர் பண்றீங்கன்னா, அதுல ஒரு வெரைட்டி ரைஸை வச்சு என்ன பண்ணலாம், வீடு இல்லாதவங்க கொடுக்கலாம். நம்ம ட்ராக்ஸ் ஊழியம் மாதிரி என்ன ஆகும், எல்லாரும் இந்த டப்பாவை தூக்கி போட மாட்டாங்க. எல்லாரோட ஒருவேளை வீடு இருக்கிறவங்க வாங்கிட்டு போனா கூட அவங்க என்ன பண்ணுவாங்க, என்ன மாதிரி கழுவி வீட்டுக்குள்ள வச்சுப்பாங்க அப்படின்னு நினைச்சேன். ஆனா அதுல என்ன ஒரு சிக்கல்னு பாத்தீங்கன்னா, இது மினிமம் 700 பாக்ஸ் தான் அடிக்க முடியுமா. அந்த பில்லுல பாருங்க 700 பாக்ஸ்ன்னு இருக்கும். மினிமம் 700 பாக்ஸ், மேக்சிமம் எத்தனை வேணா அடிச்சுக்கலாம். 10,000, 1 லட்சம், 2 லட்சம், 3 லட்சம், 10 லட்சம் வரை அடிச்சுக்கலாம். ஆனா மினிமம் 700 பாக்ஸ். அப்போ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்க, எப்பா இது நல்லா இருக்கு இந்த ப்ராஜெக்ட், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட வசனம் என்ன ஆகுது, இல்லப்பா இது வேண்டாம், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் வேண்டாம், எனக்கு ஒரு வசனம் ஆண்டவர் கொடுத்தாப்புல, எனக்கு ஒரு வாக்கு தத்தம் என் வாழ்க்கையில நான் ஒரு கஷ்டப்பட்ட நாட்கள்ல ஆண்டவரோட வார்த்தை என்ன தேர்ச்சிச்சு. அந்த வார்த்தையை நீ என்ன பண்ணு, நான் உனக்கு அனுப்புறேன். நீ அந்த பாய் கிட்ட சொல்லி என்ன பண்ணு, அவர் வீட்டுக்கே வந்து போட்டுறாப்புல பாக்ஸை. நேற்று தூக்க முடியாம அந்த தம்பி என்ன பண்ணான், இந்த ஃபுல் பாக்ஸையும் எங்க வீட்டு பக்கத்துல தான் இருக்கு, இந்த போட்டிருக்கு பாருங்க, நெசப்பாக்கம்னு போட்டிருக்கா. என்ன போட்டிருக்கு, ஃபைசா நெசப்பாக்கம். அந்த பாயோட பேர் ஃபைசா போல இருக்கு. அவர்கிட்ட இருந்து என்ன இருக்கு, ஒரு 7 ரூபாய் 8 ரூபாய் ஒரு பாக்ஸ் வரும். நம்ம பிரிண்ட் அடிச்சாலும் 50 × 7 ரூபாய் என்னாச்சு, 100 × 7 ரூபாய் 700 ரூபாய். அப்போ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்க, வசனம் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வசனத்தை நீங்க விதைக்கிறதுக்கு, பல பேருக்கு உள்ளங்கள்ல படிக்கிறவங்களுக்கு ஒரு சமாதானம் சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கு 700 ரூபாய் இல்ல 350 ரூபாய் செலவு பண்ணா போதும்னு நினைச்சேன். ஆனா பிராக்டிக்கலா அதை போய் பண்ணும்போது தான் தெரியுது 700 பாக்ஸ் தானா. அதான் அவங்க 700 பாக்ஸ்ன்றது இதை கணக்கு போடுறாங்க. இந்த டப்பா இருக்கு இல்லையா, இது ஃபுல்லா 700 பாக்ஸ் இருக்கு உள்ள. இது இருக்கு பாருங்க, இது ஃபுல்லா 700 பாக்ஸ். இதை தான் என்ன பண்றாங்க, அது போக அந்த இது அச்சு ரெடி பண்ணுவாங்கல்ல, மேல ஒரு பிளாஸ்டிக் இது மாதிரி வச்சு அதுல வச்சு என்ன பண்ணுவாங்க, இங்கு வந்து இழுத்து விடுவாங்க. என்ன கலர் வேணுமோ அந்த கலரு, அந்த மாதிரி வந்து என்ன பண்ணுங்க. அதனால 700 தான் போட முடியுமா. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நண்பர்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுத்த வார்த்தை வசனம் பல பேருக்கு சென்றடையணும்னு நினைச்சீங்கன்னா என்ன பண்ணுங்க, மினிமம் 700 பாக்ஸ். அதுக்கு மேல 700 பாக்ஸ்னா இப்ப நான் பக்கத்துல பில்லு போட்டிருக்கேன் பாருங்க, இந்த அமௌண்ட் வரும். நான் உங்க பேர்லயே என்ன பண்றேன், பாய் கிட்ட பில்லு வாங்கி உங்க பேர்லயே உங்களுக்கே வாட்ஸ்அப்ல என்ன பண்றேன், அமுச்சு விடுறேன். நீங்க டைரக்டா பாயோட அக்கௌண்ட்டுக்கு ஜிபே பண்றீங்களா, அந்த கடையில இருக்கிற QR ஸ்கேனர் என்ன பண்றேன், உங்களுக்கு போட்டோ எடுத்து அனுப்புறேன். நீங்க டைரக்டா அவருக்கே பண்ணிருங்க. நீங்க எனக்கு பண்ணணும், எனக்கு பண்ணி நான் அவருக்கு பண்ணணும், அதெல்லாம் இல்லை. இல்லை நம்ம ரெக்கவரிங் ஹேண்ட்ஸுக்கு போடணும், அப்படியும் இல்லை. உங்கள் வசனம் விதைக்கப்படுது பல பேருக்கிட்ட. உங்க பணம் சம்பந்தப்பட்ட பாய்க்கு என்ன பண்ணட்டும், போய் சேரட்டும்.
எனக்கு மேல மொட்டை மாடிக்கு இந்த பாக்ஸ் வந்து சேர்ந்தா போதும். சரிங்களா? இல்லப்பா நீ ரெக்கவரிங் ஹேண்ட்ஸ் அன்புடன் ரெக்கவரிங் ஹேண்ட்ஸ்ன்னு போட்டிருக்க, வேண்டாம் நீ அன்புடன் என் பேரை போடியா, போட்டு அடிச்சு தரேன். உங்க பேர் என்னவோ அந்த பேரை என்ன பண்றேன், அடிப்போம். இல்ல நீங்க ஒரு இல்ல உங்க குடும்ப நேம் ஏதோ ஒன்று இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நெல்லை பிளெஸ்ஸிங் ஃபேமிலி அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நெல்லை பிளெஸ்ஸிங் ஃபேமிலி அப்படின்னு போடுப்பா. அந்த மாதிரி உள்ள வார்த்தைகளை என்ன பண்ணுங்க, உங்களுக்கு என்ன மாதிரி வேணும்னு போடுங்க. அவர் என்ன பண்றாப்புல, பாய் வந்து முதல்ல நம்மளுக்கு இந்த டிடிபி அனுப்புறாப்புல, இது ஓகேயா அப்படின்னுட்டு ஸ்பெல்லிங்லாம் பார்த்துங்க. நம்ம ஓகே சொன்ன பிறகு உங்களுக்கு என்ன கலர்ல வேணும் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுங்க, தொடர்ந்து அனுப்புங்க. முதல்ல பாக்ஸா வாங்கி நம்ம என்ன பண்ணுவோம், நிரப்பிடுவோம். ஒரு 10,000, 1,00,000, 10,00,000 ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோட வார்த்தை 10,00,000 பேர் அந்த சாப்பாடை வாங்குறவங்களுக்கு சென்றடையணும். அடிச்சு சொல்றேன், அந்த 10,000 வார்த்தைகள் விதைக்கப்படும். அந்த 10,00,000 வார்த்தைகள் விதைக்கப்படும். ஒரு பாக்ஸ் கூட குப்பைக்கு போவாது. என்ன பண்ணுவோம், நான் முதல்ல சொன்ன மாதிரி நான் மட்டும் இல்லை, இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸை கொடுத்தா, ஏலா நான் ரோட்ல போய்கிட்டு இருக்கும் போது யாரோ எனக்கு சாப்பாடு கொடுத்தாங்க, சாப்பிட்டியெல்லாம் நல்லா இருந்துச்சா, நல்லா இருந்துச்சு, இதை போய் டப்பா உங்க மனைவி என்ன சொல்லுவாங்க, நல்லா இருக்க, சரி இதுல என்ன பண்ணும், இதுலதான் கடுகு உளுத்தம்பருப்பு அந்த மாதிரிலாம் என்ன பண்ணுவாங்க போட்டு சமையல் கட்டில் இருக்கும். கரெக்டா? இதை உங்க மனைவிமார்கள் கிட்ட கொடுத்து பாருங்க, நகையை கூட என்ன பண்ணுவாங்க, உங்க வளையல் சிமிக்கி தொங்கட்டான் எல்லாத்தையும் இதுக்குள்ளதான் போட்டு, அந்த மாதிரி பல வீடுகளில் இது பயன்படுத்தப்படும். தொடர்ந்து என்ன பண்ணுங்க, சப்போர்ட் பண்ற நண்பர்கள் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோ கடைசியா ப்ளே பண்றேன், இல்லை இப்போ ப்ளே பண்ணி விடுறேன். அந்த பாய் இந்த டப்பாவை என்ன பண்ணிட்டாப்ல, ஒரு டப்பா உசார் பண்ணிட்டாப்ல, அவரோட கடையில இந்த வார்த்தையை வச்சிருக்காப்ல. அவரோட கடையில ஒரு முஸ்லிம் மத நண்பர் அவரோட கடையில இந்த நல்லா இருக்கு பிரதர், நான் கூட சொன்னேன் இது பைபிள் வசனம் மாதிரி இருக்கே பாய், இருந்துட்டு போட்டோம், என் கடைக்கு வர ஒரு 4 பேர் என்ன பண்ணட்டும், இதை வந்து பார்க்கட்டும் அப்படின்னு ஒரு டப்பாவை என்ன பண்ணிட்டாப்ல, உசார் பண்ணிட்டாப்ல. அப்ப எப்படி வேலை செய்யுது பார்த்தீங்களா சுவிசேஷம். சரி, இதுல வந்து ரெக்கவரிங் ஹேண்ட்ஸுக்கு பதிலாக உங்க பேர் போட்டா, இல்லை உங்க திருமண நாள் பிறந்த நாள் இப்படி கூட என்ன பண்ணலாம், தாராளமா உங்களோட கல்யாண நாள் அப்படின்னு போட்டா நல்லா இருக்காது. இல்லை எப்படி போடலாம், உதாரணத்துக்கு உங்களோட கல்யாண நாளைக்கு எப்போ ஒரு 700 பாக்ஸு ஒரு 100 பேருக்கு சாப்பாடுப்பா, இப்போ நீங்க 4,500 ரூபாய் கொடுத்துடுறீங்க, 4,500 ரூபாய் அந்த பாய்க்கு அமுச்சு விட்டுறீங்க. நீங்க உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வசனம் இதுல வந்துருது, உங்க கல்யாண நாள் இல்லை உங்க பிள்ளைகள் பிறந்த நாளையோட. அதுக்கப்புறமா ஒரு நண்பர் ஒரு 1,000 ரூபாய் கொடுத்து, ஒரு 2,000 ரூபாய் கொடுத்து, ஒரு 3,000 ரூபாய் கொடுத்து ஒரு 100 பேருக்கு சாப்பாடு செஞ்சு கொடுங்க. அதுக்கு உங்க பாக்ஸ் பயன்படுத்தப்படும். உங்க பாக்ஸ் கிடையாது, உங்க பாக்ஸ் என் பாக்ஸ் கிடையாது, வசனம் எல்லாருக்கும் என்னது பொதுவானது. இதை வந்து இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு மட்டும்தான் பண்ணி கொடுத்துருக்கேன். உங்களுக்குன்னா எனக்குன்னு கிடையாது, இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்காகவும். ஏழைகளுக்கு உணவு அப்படின்ட்டோன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன், மற்ற எல்லாருக்கும் வேற ரேட்டு, தயவு செய்து என்ன பண்ணாதீங்க வெளியே சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி அதையும் போட்டு உடச்சுக்கிட்டேன். அந்த பாயோட பேர் ஃபைசா போல இருக்கு, அவருக்கு அவர் ஒரு இடத்துல அடிக்க கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அங்கிருந்து அவருக்கு நெசப்பாக்கத்துக்கு வந்திருக்கு அவரோட கடைக்கு, அங்கிருந்து நம்ம வீட்டில் வந்து மொட்டை மாடியிலே வந்து இறக்கி வச்சுட்டு போயிட்டாங்க. நல்ல பாய், நல்ல முஸ்லீம் நண்பர். தொடர்ந்து சப்போர்ட் பண்ற நண்பர்கள் என் லைனுக்கு வாங்க. நன்றி.